பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், அறுமுகம் சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியமன் நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ். அண்ட் ப்ளஸ் த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அது கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியா you're giving this kind of a explanation to audience, or a different kind of ஒரு perspective. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். So I'm looking forward to this. I would like to wish the entire team all the very best. And இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், அக்கா, என் அண்ணன் மயூர், அப்புறம் நான். பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன், அது அதியம்மன் அண்ணா. அண்ட் இஸ் ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரெத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர். அண்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். அண்ட் we are very proud to be part of Tamil cinema and be part of this Tamil Nadu, which we are very proud of. And thank you Anna, ரொம்ப thanks, we really love you, thank you so much. And of course my akka Devyani, I think blessed that அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன். நெவர் கிவ் அப், நெவர் டூ ஆர் டை ஆட்டிடியூட். அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா, பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் அம்மா, இன் அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா, பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்த மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. டு பேலன்ஸ் சினிமா லைஃப், ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி, அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனும் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், எனிதிங், அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர். ஈவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது 100% அவங்க அதை பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ she really resonates with this character. And akka choose பண்ற characters கூட எல்லாமே வந்து very heavy performance oriented characters தான் choose பண்ணுவாங்க, which I really like. And எதுமே வந்து ஈஸியா அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, which I really admire. So yeah, you're the best akka. And I wish இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசென்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க, பட் she has another side now to her. இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்கறதுக்கு, பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்கறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நான் டிரெக்ஷன் கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா, இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த வாட் எவர் வாஸ் டாட். அண்ட்
கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலா ஒரு சீனியர், ஒரு அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டா போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, விச் இஸ் அ ஷார்ட் ஃபிலிம் விச் ஷீ டிட். அண்ட் தி கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலாம். பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போல, ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போட போனாங்க. அண்ட் அவங்க கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை. இந்த படம் பாருங்க சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இது நீங்க தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்க தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்றேன் தேவனி பண்றேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு, விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் காட் மெனி அவார்ட்ஸ். ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர் ஆல்சோ. பெருமையோட சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் தேங்க்ஸ் டு யூ, நான் உங்களால் தான் அது முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆஃப் தெம், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அக்கா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். யூனோ, நிழல் குடை, கைக்குட்டை ராணி, அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். ஐ லவ் யூ, யூ ஆர் த பெஸ்ட். மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995ல எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்க சார் வாங்க. வாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி மூலமா எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை, இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ. 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவரோட டீம் கூட, அந்த டீம் ஒண்ணு கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமா இன்னும் 30 வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது ஒரு மிராக்கிள், இது ஒரு மேஜிக். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாதே வராது. இது ஒரு பாதி பேர் மேல போயிடுவாங்க, நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ அதிமான் சார், தேங்க்யூ டு த ஹோல் டீம், அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். இது மக்கள் கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான
இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்லா எழுதுங்க. நான் நான் எழுத சொல்லல, நீங்களே எழுதிடுவீங்க. நான் அதை நம்புறேன், நீங்க எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்றாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார், தியேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடுங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you. நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக, நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு கழிக்க வேண்டும். என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமார். எல்லாருக்கும் வணக்கம். மேடையிலே இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம். May 9th இந்த நிழல் குடை படம் ரிலீஸ் ஆக போற. கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான். இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க, அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்கிற 2 அயம்மாக்கு நன்றி சொல்லணும். அயம்மாஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஆனால் that's not the point. மெயின் பாயிண்ட், ஒரு அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா. ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாருக்காக காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் they will connect at some point. ஸோ நிழல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும், விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. வணக்கம். என் தம்பி ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கப்பல
நான் இது வந்து என்னோட குழுவே நான் வாழ்த்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. நன்றி சொல்லணும், தேவயானிக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும், சீனியர்ஸ் பாகிராஜ் சார் எல்லாருக்கும் நன்றி, செல்வன் என்ன, தம்பி சுரேஷ் எல்லாருக்கும் நன்றி. என் தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல, நிறையா ஊர்பட்ட பணியோடு இருக்காப்புல. நான் நேராக போய் பார்த்து, அதனால் வேகமாக இந்த படம் வெற்றி அடையும் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட துணை தேவை, அவ்வளோதான். மற்றபடி தம்பி வந்து பேசி நீங்கள் முடிக்கலாம். எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்கு. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டா அப்போ நாங்கள் என்னத்தை பேசுறது? உசாராத்த இருக்கேன். இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாய்கராஸ் அவர்களுக்கும், செல்வன் சார் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். சமீபத்தில் நான் செல்வமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தை கமிட் ஆகிறாரு, நான் வந்து ஆடியன்ஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது, இந்த எலெக்ஷன் கூட்டணி பேசுகிற மாதிரி என்னண்ணே, ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆனங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல, அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம், இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடுங்க கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன். கொஞ்சம் வருத்தமாச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டியே போட்டுருக்காரு அப்படின்ட்டு. கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு, வெள்ளையில் மாறி இருக்காரு. கருப்பு சட்டில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகா இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பு போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காய் போடனா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை திறந்து கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ப்ரெஸ்ஸாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ப்ரெஸ்ஸாக இருக்கீங்க. அப்புறம் இங்கே அதிகமானா சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்னைக்கு அரசியல்வாதியிலேயே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்தல் ஒரு நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிக்குமா, இவரை பிடிக்குமா, இந்த கட்சியால் பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டுறது கவலையே போகிறதில்ல. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே, அதிகமானண்ணே. அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே நம்ம தங்கர் பச்சன் ஆர்டிஃபிஸ் வந்தீங்க, வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தோட தீரம், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் அரசியல் பண்ண விட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு மாதிரி. அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம், அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி. ஏகப்பட்டதில் போயிருக்காங்க, அப்படியா நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுதான் பரவாயில்ல. இயக்க சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டைரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க, நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும்,
ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துருன்னு. அவங்க பாருங்க, கைக்குட்டை இராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிருக்கல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போ நடிகர்லாம் 4 படம் பண்ணிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே யாரும் 50 எத்தனை படம் மேடம்? 50 படமா நடிச்சது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்க சார். ஓகே, இப்போ 99. சூப்பர், இதுதான் புருஷன் கரெக்டாக கருத்துல. ராஜகுமார் சார் கணக்கு கரெக்டாக வச்சிருக்காரு. ஆமாம், ஓகே ஓகே. அது குருதட்சணை. இது குருதட்சணை வந்து 100 மேடம் அங்கே பண்ணிருங்க. என்னன்னா 100 கூட பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணல. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உசராயிட்டாங்க, வேணாம் உசராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படி பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அந்த கண்களை பற்றி நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்கள, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோங்க, என்ன ரசிகர் நாங்கள். ஆமாம், அதனால் அவங்க டேரக்டர் ஆகியிருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது பிரச்சனையே வரேன். இங்கே பார்த்தாலும் எப்போ பாரு நமக்கு ஒரு ராசி அது. அப்போதான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. ஓகே, இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆடியோ பசங்க போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க. சம்பளம் அவங்க வரமாட்டாங்க, சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனே அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே, செல்மன் சார் வராரு, அவங்க வராங்க. ஓகே, அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்தது. அதனால் ஒரு ஆர்டிஸ்டாக அதோட ஒதுங்கிறாம அவங்க இன்வால்வ்மெண்ட்டு, இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம். அது வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துவது வேற, குழந்தை வளர்ப்பு வேற. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய பார்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க. லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது. வளர்ப்புங்குது என்ன, அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பு இல்லை இன்னைக்கு. அதை சொல்றதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெத்தா மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சாதிக்கணும் குழந்தை. அது விளையாடி அது மலரை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்கு? அது பிளே ஸ்கூல்ல இருக்கு. பிளே ஸ்கூல்ல விட்டோம், அப்படி காலைல விட்டு மதியம் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இருக்கு? அதுக்கு வரும்போது ஸ்கூல் போயிட்டா படிப்பு காலைல போகிறது, சாயந்தரம் வர்றது, இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேற, வளர்க்கணும்னா வளர்க்கணும் என்ன, குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குங்கிறாங்களா? என்ன சொல்றாங்க? குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குன்னா தாய் தகப்பனும் பொறுப்பா ஒழுக்கமா நல்லபடியா குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷார்ட். அந்த குழந்தை குளிக்க வைப்பாங்க,
குளிக்க வச்சு துண்டை கட்ட போக அது அவசரப்பட்டு அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கட்ட போகும். நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க. அதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ பதறி போய் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டுங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை, அது சுத்தமாக நிறைய இடத்துல காணாம போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்க ஒழுங்கா எடுத்தா தான் நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருக்காரு. அதை சொல்லதான் இந்த நிழற்குடை நல்ல படம். இது மக்களுக்கு வேண்டிய படம், இது தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்குள்ள மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரை பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய பண்ணி வணக்கம்.